குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் தேசிய விருதினை 7வது முறையாக பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நான் அடையும் மகிழ்ச்சியை விட நாடு அடையும் மகிழ்ச்சிதான் பெரிது என்று கருதுகிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. 7 முறை திரைப்பட பாட்டு தமிழில் தேசிய விருது பெற்றதன் மூலம் ஒரு பெருமை மொழிக்கு கிடைத்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட 22 தேசிய மொழிகளில் திரைப்பாடலை பொறுத்தவரையில் தமிழ்தான் சுதந்திர இந்தியாவில் முன்னணியில் நிற்கிறது என்ற பெருமையை இந்த விருது மேலும் ஒருபடி அதிகமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த பெருமை மொழிக்குத்தானே தவிர எனக்கல்ல. நான் வெறும் கருவிதான். இந்த பாட்டு தர்மதுரை படத்தில் இடம்பெற்ற எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று என்ற பாட்டுக்காக வழங்கப்பட்டதாக அறிகிறேன். இந்த பாட்டு முயற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி. பாடல் வரிகளுக்கு வைரமுத்துவுக்கு கிட்டியது என்ற போதிலும் கூட இதில் பங்கேற்ற கலைஞர்களை நான் மறந்துவிட முடியாது. இயக்குனர் சீனு ராமசாமி, இசையமைத்த யுவன் சங்கர் ராஜா, ஒளிப்பதிவாளர் சுகுமார், படத்தில் நடித்த, குறிப்பாக இந்த பாடலில் நடித்த விஜய் சேதுபதி, தமன்னா, படத்தை தயாரித்த சுரேஷ், கார்த்தி, படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் நாகரிகமடைகிறேன். குறிப்பாக இந்த பாட்டு விருது பெற்றதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். காரணம், இந்த நாள் ஏப்ரல் 7ஆம் நாள் உலக சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிற திருநாள். இந்த ஆண்டை உலக சுகாதார நாளாக கொண்டாடுகிற பொழுது மன அழுத்தத்திற்கு எதிரான நாள் என்று இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பொருத்தத்தை நினைத்து நான் வியக்கிறேன். இந்த பாட்டு மன அழுத்தத்திற்கு எதிரான பாட்டு, தற்கொலைக்கு எதிரான பாட்டு, வாழ்வில் தன்னெழுச்சி ஊட்டுவதற்கும் தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கும் தன்முனைப்புக்குமான பாட்டு. ஒரு மனிதன் சோர்ந்து கிடக்கிறான். சோர்ந்து கிடக்கிறவனை நாயகி தாங்கி பிடித்து அவனுடைய தன்னம்பிக்கையை நிமிர்த்தி பிடிக்கிறாள். அப்படி ஒரு பாட்டு. எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. அப்படி நினைக்க வேண்டும். ஒருவன் வழி தப்பி போய்விட்டது என்றால் ஒரு மனிதன் வழியை கண்டடைவதற்கு ஒரே வழி அவன் நடப்பதுதான், பயணத்தை தொடர்வதுதான், துணிந்து எட்டு வைப்பதுதான். பாதை தொலைத்தவன் பாதையை கண்டடைவதற்கான முதல் முயற்சியே நடப்பதுதான், பயணத்தை தொடர்வதுதான். நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. ஒரு காதல் தோல்வி காணும் போதும் காதல் உண்டு. ஒரு கரப்பான் பூச்சி தலை போனாலும் வாழ்வது உண்டு. கரப்பான் பூச்சியினுடைய தலையை இழந்த பிறகும் கூட அது 1 வாரம் உயிரோடு இருக்கிறது என்று நான் படித்திருக்கிறேன். ஒரு கரப்பாம்பூச்சி கூட தலை போன பிறகு கூட வாழ்கிறதே. ஏ மனிதா, நீ ஏன் வாழ்வை தொலைத்து விட்டதாக அலறுகிறாய், கதறுகிறாய், துடிக்கிறாய், துவழ்கிறாய் என்று இந்த பாட்டு கேட்கிறது. தற்கொலை இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு தேசிய நோயாக பரவி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இதற்கு என்ன காரணம் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், சமூகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதற்கு காரணம் முதலில் மன அழுத்தம், வறுமை, காதல் தோல்வி, அச்சம். இந்த 4 காரணங்கள் தான் தற்கொலைக்கு ஒரு மனிதனை தூண்டுகின்றன. இன்றைக்கு மன அழுத்தம் என்பது இளம் தம்பதிகள் வாழ்க்கையிலும் நிறைய மையம் கொண்டிருக்கிறது. இதை தீர்ப்பதற்கு கலை கை கொடுக்க வேண்டும். ஒரு தாய் சொல்வதை விட, தந்தை சொல்வதை விட, ஒரு கவிதை சொல்கிற போது, ஒரு கலை வந்து சொல்கிற பொழுது
மனதில் சென்று அது மையம் கொள்கிறது. கலை என்பது களிப்பூட்டுகிற பொருள் மட்டுமா? பொழுதுபோக்கு மட்டுமா? குத்துப்பாட்டு மட்டுமா? கொண்டாட்டம் மட்டுமா? இல்லை. கலை என்பது இதை தாண்டி கற்பிப்பது, தன்னம்பிக்கை ஊட்டுவது, வீழ்ந்து கிடக்கும் மனிதனை தூக்கி நிறுத்துவது. அதற்கு இந்த பாட்டு பயன்படும் என்றால் அதில்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலை கேட்டுவிட்டு சில கடிதங்கள் வந்தன. எங்கள் நெஞ்சு துவண்டிருந்தது, தற்கொலையை மனசு நாடி நாடி சென்றது, மீண்டும் திரும்பி வந்து விட்டது என்று இந்த பாடலை கேட்டுவிட்டு சில கடிதங்கள் வந்த பொழுது நான் இந்த பாட்டின் பயன் இதுதான் என்று நினைத்தேன். ஆனால் பாட்டின் பயன் தேசிய விருது என்கிற போது நான் புலகாங்கிதம் அடைகிறேன். இயக்குநர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு வார்த்தை: தயவு செய்து கலையின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஒரு பாடலை பயன்படுத்துங்கள், ஒரு காட்சியை பயன்படுத்துங்கள், ஒரு வசனத்தை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் கலையின் வழியாகத்தான் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எழுத்தறிவு குறைந்த ஒரு சமூகத்தில் திரைப்படத்தினுடைய பாதிப்பு அதிகம். திரைப்பட நடிகர் என்ன சொல்லுகிறார், பாடலாசிரியர் என்ன சொல்லுகிறார், வசனகர்த்தா என்ன சொல்லுகிறார் என்பதை வாழ்வியலாக்குகிற கூட்டம் தமிழ்நாட்டிலே உண்டு. எம்ஜிஆர் படப்பாடல்கள் இன்னும் தன்னம்பிக்கை கொடுக்கின்றன. சிவாஜி படப்பாடல்கள் தத்துவங்களின் வாயிலாக மனிதர்களின் மனங்களை துலக்கி வைக்கின்றன. அந்த எச்சம் இன்னும் தமிழ்நாட்டில் அற்றுப்போய்விடவில்லை. அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். இயக்குநர்களே, பாடலாசிரியர்களே, தயாரிப்பாளர்களே, இசையமைப்பாளர்களே, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு ஒரு படத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீர்கள் தம்பி. இந்த கேள்வி என்னை நோக்கி வீசப்பட்டதாக கருதவில்லை, கலை உலகத்தை நோக்கி வீசப்பட்டதாக நான் கருதுகிறேன். விவசாயத்தை பற்றி பாட்டு எழுத வேண்டும் என்று என்னை பணிக்கிறீர்கள். விவசாய படம் எடுப்பது யார்? விவசாய களத்தில் நிற்கப் போவது யார்? ஏற்கலப்பையை கருவியாக கொள்ளப் போவது யார்? கடப்பாறையை, மண்வெட்டியை, கோவணங்கட்டி உழுகிறவனை, எருதுகளை களத்தில் கொண்டு வந்து கருப்பொருளாக்குகிறது யார்? அப்படி ஆக்கினால் அந்த படத்திற்கு நான் இலவசமாக பாட்டெழுதுவேன். நான் விவசாயி மகன். ஏற்கனவே ஏறுமுனை என்ற ஒரு படம், விவசாய சங்க தலைவர் செல்லமுத்து எடுத்த படம், 7 பாட்டு, எல் வைத்தியநாதன் இசை. அந்த படத்திற்கு நான் ஊதியம் இல்லாமல் பணி செய்வேன் என்று சொல்லி ஊதியம் இல்லாமல் பணியாற்றினேன். காரணம், விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கிறோம் அல்லவா, முதுகெலும்பைத்தான் திரும்பி பார்க்க முடிவதில்லை. விவசாயிகளும் அப்படித்தான் திரும்பி பார்க்கப்படாமல் இருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரில் இந்த வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் நமக்கு உணவு சமைக்கிறவர்கள், அவர்கள்தான் நமக்கு பாட்டன்மார்கள். 10,000 ஆண்டுகளாக விவசாயம் என்ற நாகரிகத்தை கட்டி காக்கிற கடைசி தலைமுறை அவர்கள். அவர்களை பற்றி தமிழ் சினிமா படம் தயாரிக்க வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தமிழ்நாட்டு இந்திய விவசாயிகளை பற்றி படம் எடுக்க யார் வந்தாலும் அந்த கருப்பொருளுக்கு ₹1 கூட பணம் வாங்காமல் நான் எழுதி கொடுப்பதை என் பிறவி கடமையாகவே கருதுகிறேன்.